நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஹெல்பேஜ் இந்தியா தாமரைக்குளம் முதியோர் கிராமத்தில் இருந்து ஒலிக்கும் கடல் வாணி. இந்த நிகழ்ச்சி மூத்த குடிமக்கள் தயாரித்து வழங்கும் அனுபவம். நிகழ்ச்சியை தொகுத்து வழங்குபவர்கள் நேஷனல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் சோசியல் டிஃபென்ஸ், மினிஸ்ட்ரி ஆஃப் சோசியல் ஜஸ்டிஸ் அண்ட் எம்பவர்மெண்ட், கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா மற்றும் மீடியா ஃபார் கம்யூனிட்டி ஃபவுண்டேஷன். மேலும் ஹெல்பேஜ் இந்தியா கடலூர் ப்ராஜெக்ட் தலைவர் திரு வேணுகோபால் ராமலிங்கம், ஹெல்பேஜ் இந்தியா கடலூர் இயக்குனர் டாக்டர் திரு சத்யபாபு மற்றும் கடல்வாணி ரேடியோ டெக்னிக்கல் பர்சன் திரு மனோஜ்குமார். தந்தனத்தம் என்று சொல்லியே ஆமா வெள்ளினில் பாட வந்துடுச்சு கடல்வாணியே, வந்துருச்சு கடல்வாணியே. நல்ல நல்ல கருத்துக்களா நாங்களும் தினமும் பாட, சொல்ல வந்த கருத்துக்களா நீங்களும் தினமும் கேட்க. வந்துடுச்சு கடல்வாணியே, வந்துருச்சு கடல்வாணியே. என் பேர் ஜெயம்மா. நான் ஒரு கதை சொல்ல போகிறேன், விடுகதை. ஒரு ஊரில் ஒரு ஆம்பளை பொண்டாட்டி மாதிரினா அவனுக்கு வந்து ஒரு ஆம்பளை பிள்ளை பிறகுது. ஆம்பளை பிள்ளை பிறந்தது 2 பேருமா புருஷன் பொண்டாட்டி அந்த பிள்ளைய காப்பந்து பண்ணி படிக்க போடுறாங்க. படிக்க போட்டால் அவன் அப்பா என்ன பண்ணிட்டான், அவன் காலம் மாறினா அந்த பொம்பளை இருக்கிறான். இந்த பொம்பளைக்கு அந்த பிள்ளைக்கு படிக்கிறதுக்கு புஸ்தகம் வாங்கி கொடுக்கணும், ட்ரெஸ்ஸு மாற்ற வாங்கி கொடுக்கணும். என்ன பண்ணுவா, ஒரு வீட்டில் பாத்திரம் விளக்குறான். ஒரே ஒரு புடையை கீசி பாதி புடையை கட்டிக்கின்னு பாதி புடையை குளிச்சுட்டு மறுபடியும் அதை துவச்சி போடுவான். அந்த புடையை குளிச்சுட்டு அந்த பாதி கட்டிக்கின்னு அந்த பாதி துவச்சி போடுவான். இப்படியே இருந்தாக்கா அவன் என்ன பண்ணிட்டா, சரி நம்ம பிள்ளைய எப்படி படிக்க வைக்கிறது ஒரு வீட்டில் பாத்திரம் கழுவி புஸ்தகம் அந்த காசு வாங்கி சம்பளம் வாங்கி புஸ்தகம் வாங்கி கொடுக்குறான். பேனா வாங்கினாலும் அந்த காசு வாங்கி பிள்ளைக்கு படிக்க வைக்கிறான். அந்த பிள்ளை படித்து வந்தான். படித்து 12வது பாஸ் பண்ணிட்டான். அம்மா அண்ணன் ஏன்பா அண்ணன், அப்பா 12வது இன்னும் படிக்க போறியாடான்னு. இன்னும் நான் படிக்க தான் போகிறேன்னு. நான் என்ன படிக்க போகிறேன்னு கேட்டேன். நான் வக்கீலுக்கு படிக்கலான்னு இருக்கிறேம்மான்னு. சரிப்பா, பாத்திரம் கழுவி நான் படிக்க வைக்கிறேன் அப்படின்னா அந்த பிள்ளைய படிக்க வைக்கிறேன். பாத்திரம் கழுவி அந்த சம்பளத்தை வாங்கி அதுக்கு ட்ரெஸ்ஸு கொடுக்க, அதுக்கு பேனா வாங்கி கொடுக்க, புஸ்தகம் வாங்கி கொடுக்க, எல்லாத்துக்கும் இந்த பொம்பளை செய்துக்கணும் இருக்கும்போது இவனுக்கு இப்போ வக்கீல் வேலை வந்துச்சு. இது சின்ன காசு தான். வக்கீல் வேலை வந்தது என்ன சொன்னான், படித்தான் வக்கீல் வேலை வருது, கோபாலுக்கு வக்கீல் வேலை வந்து அப்படின்னு ஊரெல்லாம் பேப்பர் அடிச்சிட்டாங்க, அவுட் பண்ணிட்டாங்க. அப்போ என்ன பண்ணால் போய் ரொம்ப காலத்தில் கேள்வி, நம்ம பிள்ளை தானே நம்ம படிக்க வைச்சோம் வக்கீல் வேலைக்கு, நம்ம பிள்ளைக்கு வந்துடுத்த படிப்பு வேலை வக்கீல் வேலைன்ட்டு போனால் இவன் உயரம் மாடி மேலே இந்த எசக்கட்டை நின்று பேசின்னு இருக்கான். யார், இந்த கோபாலுன்றான். சரி நம்ம பிள்ளைய போய் பார்த்துட்டு வருவோம், நம்ம பிள்ளை நான் எவ்வளோ கஷ்டப்பட்டேன் அப்படின்னு இந்த பாதி போடையை கட்டிக்கின்னு உயரம் ஏறுறான். அப்போ அந்த எசை என்ன கேட்டார், அப்பா அதை ஒரு கேள்வி வராங்களா இருப்பான்னு. அது யார் எனக்கு தெரியாதுங்க. அப்போ மனசில் நினச்சிக்கின்னு உயரம் ஏறிட்டான். எசைக்கிட்ட போன போது என்னடா ஏன் கோபால் அங்கே போய் கேட்குறான். கோபால், நான் பாத்திரம் கழுவி உனக்கு நான் படிக்க வச்சு உனக்கு ட்ரெஸ்ஸு எடுத்து கொடுத்து புஸ்தகம் வாங்கி கொடுத்து பேனா வாங்கி கொடுத்து உனக்கு சாப்பாடு செய்து ஒரு புடவை கழிச்சு 2ஆக கட்டிக்கணும், பாதி புடவையை கட்டிக்கணும் உனக்கு நான் இது யாரோ ஒரு கேள்வின்னு சொல்லலாம் பாப்பான்னு வருது. என்னடா கோபால் இந்த மாதிரியெல்லாம் சொல்கிறாங்க, நீ அது யாரோ ஒரு கேள்வின்னு அந்த கேள்வி போக சொல்லுவாங்க. கேள்வியா போன்றோம். கோபால் என்னப்பா நான் அம்மாப்பா, நான் எப்படிப்பா என்னை போன்றேன்னு திரும்பி எங்கள் அம்மா இல்லை, எங்கள் அம்மா அவங்க இல்லை அப்படின்னு அந்த எசக்கிட்ட சொல்கிறான். அந்த கேள்வி அனுப்புப்பான்னு அவன் இறங்க மாட்டான். என் பிள்ளைக்கு நான் தாங்க படிக்க வச்சேன்னு சொல்லிக்கின்னு இருக்கும்போது இறங்கன்னா இறங்கலை, விட்டான் ஒரு உரை கீழே அந்த படிக்கட்டில் வந்து இறங்கி, ஏண்டா அப்பா கோபால், நான் பாத்திரம் கழுவி ஒரு புடையை 2ஆக கழிச்சு நம்ம பிள்ளை நம்மளை காபந்து பண்ணாதான்னு நான் காபந்து பண்ணி விட்டேன். என்னை வந்து அம்மா இல்லைன்னா அது என்னை விட்ட ஒரு உதை நான் உருண்டுக்கிட்டே வந்துட்டேன்
அப்பா நீ நல்லா தான் இரு, நான் செத்தாலும் நான் செத்து போன போகிறேன், நீ நல்லா கை எடுத்து கும்பிட்டு வீட்டுக்கு வந்துட்டான். கதை முடிஞ்சுது. நிகழ்ச்சியை தொடர்ந்து கேட்பதற்கு முன் மூத்த குடிமக்கள் அதாவது சீனியர் சிட்டிசனின் உதவிக்கான டோல் ஃப்ரீ ஹெல்ப்லைன் எண்ணை நோட் பண்ணிக்கோங்க. 145667. இந்த டோல் ஃப்ரீ எண் காலை 8 மணியிலிருந்து இரவு 8 மணி வரை செயல்படும். மூத்த குடிமக்களின் உதவி மற்றும் ஆதரவிற்காக இப்போ அனுபவ நிகழ்ச்சி தொடர்ந்து கேட்கலாம். வணக்கம்மா, என் பேர் விருத்தாம்பாள், வயது 66. அனுபவ நிகழ்ச்சியில் பேச போகிறோம். ஒரு குடும்பத்தில் ஒரு அம்மா அப்பா இருந்தாங்க. அவங்களுக்கு வந்து 3 பிள்ளைங்க, ஆம்பளை பசங்க, பெண் பிள்ளைங்க கிடையாது. அந்த 3 பிள்ளைங்களும் தனித்தனியாக போயிட்டாங்க. 2 பேருக்கும் வயசாயிடுச்சு. அம்மா அப்பாவுக்கு அவங்க மனைவி இறந்துட்டாங்க. அவர் மட்டும்தான் இருந்தார். அவர் இருக்கும்போது அவங்கள கவனிச்சிக்கவும் யாரும் கிடையாது. இந்த 3 மருமகளும் எதுவுமே சொல்லலை, எதுவும் வந்து செய்யலை. கிட்ட இருந்து ஒரு சுட தண்ணி கூட வழி இல்லாமல் அந்த அம்மா இறந்துட்டாங்க. உடனே அவரு ரொம்ப நாள் இருந்தார். அவரை கவனிக்கும் யாரும் வரவே இல்லை. எல்லாம் தனித்தனி கொடுத்தனும் அவங்கவுங்களுக்கும் வந்து அவங்கவுங்க குடும்பத்தை பார்க்க தான் சரியாக இருந்தது. அதனால் இந்த இவரும் வந்து ரொம்ப யோசித்தார். இப்போ நாம் தனியாக இருந்து மட்டும் என்ன செய்ய போகிறோம், நம்மளும் எங்கேயாவது கிளம்பிடுவோம், இருக்கிற நகை அது இது எல்லாம் பொண்ணு பொருள் எல்லாத்தையும் கொடுத்துட்டு நம்ம தனிமையாக எங்கேயாவது போய் தங்கிடுவோம்னு சொல்லிட்டு இவர் உறுதி பண்ணிட்டார் மனசை. அதுக்கப்புறம் திடீர்னு ஒரு அம்மா வந்தாங்க வழியில். தாத்தா நீங்கள் எங்கே போகிறீங்க அப்படின்னு கேட்டாங்க. அவர் சொன்னார், அம்மா எனக்கு அவங்கள கவனிச்சிக்கும் யாரும் இல்லை, எங்கள் மனைவியை 3 பிள்ளைங்க பெத்தனை தவிர என்ன கவனிச்சிக்கும் யாரும் இல்லைம்மா, அவங்களும் இறந்துட்டாங்க. பார்த்து சுட தண்ணி கூட வழி இல்லாமல் நானும் ஏதோ ஒன்று அட்ஜஸ்ட் பண்ணின்னு இருக்கலான்னு இருந்தேன். என்னாலையும் முடியலம்மா, நானும் வெளிக்கிளம்பி போகலான்னு இந்த நகைங்க, ஒட்டிவானம், அட்டிகை, பவுன் நகைங்கனாலாம் அந்த காலத்து பொருளெல்லாம் நான் நிறைய வச்சுருக்கிறேன். தனியாக எங்கேருந்துமா இதெல்லாம் வச்சுருக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நான் போகிறதுக்கு முடிவு பண்ணிட்டோம்மா. இதெல்லாம் எடுத்துமே கொடுத்துட்டு போயிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு நான் முதியோர் இல்லத்தில் போய் சேர்ந்துடுவோம் நினச்சின்னு இருக்கிறோம்மா அப்படின்னு சொல்லிட்டு அந்த தாத்தா சொன்னார். இந்த அம்மா என்ன சொல்லிச்சு, இப்போவே நீங்கள் அந்த நகைங்கெல்லாம் கொடுக்காதீங்க, அந்த நகைங்கெல்லாம் இப்படியே வச்சு வைங்க, நீங்கள் உங்களுக்கு ஒரு ஐடியா சொல்கிறேன் நான், அதை நீங்கள் கேளுங்க தாத்தான்னு அந்த அம்மா சொன்னாங்க. அவங்க ஒரு அட்வொகேட்டு வக்கீல் மனைவி மாதிரி வந்து என்ன சொன்னாங்க, அவருக்கு புத்தி சொன்னாங்க. இதெல்லாம் வச்சு மூட்டை கட்டி நீங்கள் பக்கத்தில் வச்சிங்க, ஒரு உயில் எழுதுகிற மாதிரி நீங்கள் உயில் எழுதிருங்க, நீங்கள் படுத்துக்கங்க, போத்திக்கணும் படுத்துங்க, முழு போத்திக்கும் படுத்துங்க வெள்ளை துணியை போட்டு. நான் வந்து ஒரு அறிக்கை விட்றேன் அவங்களுக்கு, அப்போ அவங்க எல்லாமே வருவாங்க அப்படின்னு இந்த அம்மா சொல்லிச்சு ஒரு ஐடியா. சரி நீ சொல்கிற மாதிரி நான் கேட்குறேம்மா அப்படின்னு சொல்லிவிட்டு அவர் கேட்டுக்கினார். அதே மாதிரி என்ன பண்ணார், கட்டில் மேலே ஒரு ரசீதுங்க, டாக்டர் வீட்டுக்கு போய் வந்த மாதிரி பொய் ரசீதெல்லாம் அந்த டாக்டர் சர்டிஃபிகேட்லாம் அங்கே பெட்டு மேலே போட்டுட்டு அவரை படுக்க வச்சுட்டாங்க. இந்த அம்மா அங்கேருந்து தகவல் கொடுத்தாங்க. இந்த 3 மருமகளும் வராளுங்க, பெரிய மருமவ, நடு மருமவ, சின்ன மருமவன்னு 3 மருமகளுங்க வராங்க. வரும்போது வந்தாங்க, இன்னும் அவர் நல்லா தானே இருந்தார் அப்படின்னு சொல்லிட்டு அதுங்க கேட்குறாங்க. ஆமாம்மா நல்லா இருந்தார், என்னான்னு தெரியல, நேற்று நோய்வாய்ப்பட்டு இருந்தார், நாங்கள் தான் டாக்டர் வீட்டுக்கு கூட்டுன்னு போனோம். அப்போ இவங்க வந்து என்ன பண்ணிட்டாங்க, படுக்க வச்சுட்டு இவங்க பொய் சொல்கிறாங்க, அது அவங்களுக்கு தெரியாது இல்லையா. என்ன பண்ணிட்டாரு, உயிரை விட்டுட்டாருமா அவர், உயிரெலாம் எழுதி வச்சுட்டு நிறைய பொருளுங்கள்லாம் வச்சுட்டு அப்படின்னு சொல்லிட்டு இந்த அம்மா சொல்லுது. உடனே என்ன பண்ணுறாங்க இவங்க, அது எப்படி நாங்கள்லாம் நகைங்கள்லாம் எதிர்பார்த்தோமே, அதெல்லாம் வச்சுட்டு எப்படி அவர் அது மாதிரி செய்யலாம், எங்களுக்கு எழுதுவாருன்னு தானே, நாங்கள் அந்த உயிலை எங்ககிட்ட காட்டுங்கன்னு அவசரப்படாதீங்க, அந்த உயிரெலாம் அப்படியே தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இவங்க சொல்கிறாங்க. பெரிய மருமவ என்ன சொல்கிறா, நான் எவ்வளவோ நான் அவர் என்னை இப்படி ஏமாற்றிட்டு போவாருன்னு நான் நினச்சே அப்படின்னு சொல்லிட்டு அவள் சொல்கிறா. சரி உங்கள் பெரிய மருமவ கதை, இவர் இந்த சுடுதண்ணி கேட்கும் போதெல்லாம் நான் வச்சு கொடுத்தேன், சும்மாவே சுடுதண்ணி கேட்கும் போதெல்லாம் ராத்திரி பகல்லாம் நான் வச்சு கொடுத்துக்கினே இருந்தேன், இப்படி பண்ணிட்டு போயிட்டாரு. ஆளுக்கு அவங்கவுங்க இன்னும் அவருக்கு என்ன செய்தா மாதிரி குறைங்கள்லாம் இவங்க சொல்ல ஆரம்பித்தாங்க 3 மருமகளும். அப்படியாம்மா அப்படின்னு சொல்லிவிட்டு உடனே இவர் என்ன பண்ணுறாரு, எழுந்திருக்க சொல்கிறாங்க. எழுந்த உடனே உடம்பு நல்லா இருக்கிற மாதிரி இவர் எழுந்து உக்காந்துட்டார். இப்படியேப்பட்ட அன்புங்க தெய்வங்கள்லாம் இருக்கிறதுனால இப்படியேப்பட்ட உலகத்தில் எல்லாத்தையும் நீங்கள் எதுவுமே செய்யாதீங்கப்பா, எல்லாத்தையும் எடுத்து போய் இந்த அம்மாவே முடிவு தெரிவிச்சிடுறாங்க, எல்லாத்தையும் எடுத்து போய் எங்கேயாவது கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கடைசி முடிவு அங்கே பிள்ளைங்க என்னான்னு சொல்கிறானுங்க, நீங்கள் பாடியை நீங்கள் எடுத்துன்னு போயிடுங்களேன், உங்கள் அப்பாவை எடுத்து போய் நீங்கள் எடுத்துங்களேன், எங்ககிட்ட ஒன்றுமே கிடையாதுமா, நாங்கள் என்ன வச்சுங்கிறோம், அவரை தானே நாங்கள் எதிர்பார்த்துன்னு இருந்தோம், இவ்வளவும் வச்சுருப்பாருன்னு சொல்லிட்டு இதெல்லாம் அவர் யாருக்கோ செய்கிறேன்னு எழுதியிருக்கும்போது நாங்கள் எப்படி அவர் உடலை எப்போ எடுத்து போக முடியும் என்ன அவனுக்கு சொல்லிட்டானுவோ.
உடனே உடலாம் எடுத்துன்னு போகலை, அவர் படுத்துந்தாங்கிறாரு. உடனே இந்த அம்மா எழுப்புச்சு, எல்லாரும் போயிட்டாங்க, நீங்கள் எழுந்துருங்க தாத்தான்னு சொல்லிச்சு. எழுந்தார். என்னம்மாச்சு, நான் கேட்டுதாம்மா இருந்தேன் எல்லாத்தையும் அப்படின்னு சொல்கிறாரு. சொன்ன பிற்பாடு எல்லாத்தையும் முதியோர் இல்லத்துக்கு எழுதிட்டாரு. அந்த வைரத்தோடு அது இது ஒட்டிவானம் அட்டிகை தங்க நாணயம் எல்லாத்தையும் எடுத்துன்னு போய் முதியோர் இல்லத்தில் சொல்லிவிட்டு கொஞ்சம் காசுங்களை வந்து இந்த பாப்பா அட்வொகேட் மனைவி மாதிரி நடித்தாங்களா அவங்கக்கிட்ட கொடுத்துட்டு போது இந்த அம்மா அழுவுது. கொடுன்னு அழுவுது. வானாம் தாத்தா எனக்குன்னு. இல்லைம்மா நீ வச்சிக்கோ அப்படின்னு சொல்லிவிட்டு அவர் கடைசியில் போகும்போது இந்த அம்மாவுக்கு பயணம் சொல்லிவிட்டு முதியோர் இல்லத்தில் போய் சேர்ந்துடுறாரு. அதான் பிள்ளைங்க பொண்ணுங்க இருக்கிற இடத்துல நம்ம முதியோர்களுக்கெல்லாம் இடம் கிடையாது, அதனால தான் முதியோர் இல்லத்துலலாம் நல்லா பார்த்துக்கிறாங்கன்னு சொல்கிறதுனால இப்போ கடவுள் நம்மளுக்கு வந்து கை கொடுக்குறாருன்றது தாங்க இந்த கதை, வேறு ஒன்றும் கிடையாது. அதான் முடிச்சுக்கிறேன். நேயர்களே, இந்த அனுபவ நிகழ்ச்சி இத்துடன் நிறைவு பெறுகிறது. உங்களிடமிருந்து விடைபெறுவதற்கு முன் மூத்த குடிமக்களின் அதாவது சீனியர் சிட்டிசனின் உதவிக்கான டோல் ஃப்ரீ ஹெல்ப்லைன் எண்ணை உங்களுக்கு ஞாபகப்படுத்துகின்றேன். 145667. இந்த டோல் ஃப்ரீ எண் காலை 8 மணியிலிருந்து இரவு 8 மணி வரை செயல்படும். மீண்டும் அடுத்த அனுபவ நிகழ்ச்சியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.